ஹரி ஓம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ரவி, யோக ரத்னா. இன்று ஒரு அற்புதமான காணொளி. இன்று நம்ம பார்க்க போற காணொளி எதை பத்தினா, முகப்பருவுக்கு நிவாரணம் என்னெல்லாம் பண்ணலாம். அதாவது நம்மளுக்கு நம்ம கிட்டேயே இருக்கிற கிடைக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள், கனிகள், காய்கள், கீரைகள், இதையெல்லாம் கொண்டு நமக்கு எப்படி இதெல்லாம் பயன்படுவது என்பதுதான் இந்த காணொளியோட முக்கியத்துவமே. முதல்ல அடியன் ஒரு மருத்துவர் அல்ல. மருத்துவ குறிப்புகளை இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான குறிப்புகளை உங்களுக்கு படித்து எடுத்து கூறுகின்றன, அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது உடல்ல பிரச்சனைனா நீங்க போய் பார்க்க வேண்டியது மருத்துவரை தான், டாக்டர் தான் பார்க்கணும். மேற்கொண்டு இந்த மாதிரியான நான் குறிப்புகள்லாம் உங்களுக்கு படித்து எடுத்து கூறுகிறேன் அல்லவா, அதை எல்லாமே நீங்க சேர்ந்து பார்க்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, அப்படின்னு ஒரு யோகா ஆசிரியர், மருத்துவர் அல்லன்ற முதல்ல சொல்லிட்டேன். யோகா ஆசிரியர், யோக ரத்னா, யோக வல்லபா, யோக சிரோமணி, யுவஸ்ரீ அடியனை பற்றி ஒரு முன்னுரை. முதலாவதாக அது அடியன் 1987 முதல் யோகாவை பரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். யோகாவை பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலந்து போன்ற நாடுகளுக்கு பல தடவை சென்று அங்கே யோகாவை பரப்பி இருக்கின்றேன். செல்லும் போதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா பல நாடுகளிலிருந்து பயிற்சி பெற்று சென்றிருக்கிறார்கள், பலனடைந்திருக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு யோகா பயிற்சி தேவை என்றால் நாங்கள் உடனே செய்ய வேண்டியவை, அடியனின் கைபேசி எண்ணுக்கு கால் பண்ணுங்க. 9840104526 என்ற எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, அழைச்சிங்கன்னா, அடியன் நேரடியாகவே தங்கள் இல்லத்திற்கு வகுப்பை எடுத்து விடுவேன். அலுவலகம் என்றால் அலுவலகம், கம்பெனி என்றால் கம்பெனி, எங்க வேணாலும் கூப்பிடுங்க, எடுக்கிறேன். சிறு குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை, அதாவது 100 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கும் எடுக்கலாம். சில பேருக்கு உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, அவங்களுக்கும் நம்ம எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆட்டிசம் போன்ற பாதிப்புக்குள்ளாகிய குழந்தைகளுக்கு தாங்கள் மருத்துவரிடம் சென்று சில மருந்துகள்லாம் வாங்கி அவங்களெல்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்க. கூடவே நம்ம யோகா பயிற்சியை நம்ம அவங்களுக்கு ஏற்றாற் போல் நம்ம கொடுத்தோம்னா சற்று முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். ஒன்றும் மாற்றமே இல்லை. நீங்க கால் பண்ணுங்க, நான் வருவேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அடியன் ஒரு உலக அமைதி காப்பாளர். கடந்த 1985 முதல் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக இந்தியாவில் பல மாநிலங்களில் மிதிவண்டியில் சென்று வந்துள்ளேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல இருசக்கர வாகனம், மோட்டார் சைக்கிள்லயும் உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன். இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த உலக அமைதி பயணம்? வெறும் உலக அமைதின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. உலக அமைதி பல விஷயத்துல இருக்கு. அதாவது போர் கூடவே கூடாது, போர் ஒழியணும். போர் ஒரு பேட் பிராக்டிஸ், அதாவது அது பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு போர். நம்ம அணு ஆயுதம் ஒழிப்பு, அணு ஆயுதம் கூடவே கூடாது. குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யோகாவை பரப்பி கொண்டே மருத்துவம், சுகாதாரம், கல்வி, ஏழ்மை ஒழிப்பு போன்றவற்றை எல்லாத்தையும் எடுத்து கூறி, உலகம் வெப்பமயமாக ஆகக்கூடாதுன்னா என்னென்னலாம் பண்ணலாம், மேலும் பல தகவல்களை சுமந்து கொண்டே விழிப்புணர்வு பயணமாக உலக அமைதிக்காக செய்து கொண்டே இருக்கின்றேன். தற்போது கடந்த ஆண்டு 2025 பார்த்தீங்கன்னா, 144 வருடத்துக்கு ஒரு முறை வர மகா கும்பமேளா இங்க பிரயாகராஜ், அலகாபாத்ல நடந்தது இல்லைங்களா? அதுக்கு அடியன் இங்க இருந்தே இருசக்கர வாகனம், மோட்டார் சைக்கிள்லயே 23 நாட்கள் மொத்தம் பயணம் செய்த டைம் ஒரு 6-7 நாட்கள்லயே அந்த இடத்துக்கு போயிட்டேன். பட் ஆனா 5100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணேன். மொத்தம் ஒரு 10 மாநிலங்கள் 23 நாட்கள் சென்று வந்துள்ளேன். அப்போது போகும்போது அலகாபாத்ல நம்ம ரீச் ஆன உடனே அந்த பிரயாகராஜ்ல திருவேணி சங்கம் இருக்கு இல்லைங்களா, அங்க இருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன். நிறைய பேருக்கு கொடுத்தேன். ஆனா இருக்கிறது இவ்வளவுதான். இதை எவ்வளவு பேருக்கு நம்ம கொடுக்க முடியும் இல்லைங்களா? கொடுக்க முடியாதுல்ல. அதனால இந்த காணொலி மூலியமாக அனைவருக்கும் தெளிப்பதாக நாங்கள் அனைவரும் எண்ணிக்கொள்ளலாம்.
சரிங்களா? சில பேர் சொல்லலாம், இவர் வந்து சென்ற காணொலியில கூட இந்த மூலிகையை பத்தி எல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் கூட சொன்னாரு, திரும்பவும் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அந்த காணொலியை பார்க்காதவங்க இந்த காணொலியை பார்க்கலாம் அல்லவா? அதனால அவர்களுக்கும் சென்றடையணும்ல. அதனால நம்ம வந்து சுயநலவாதியா இருக்கக்கூடாது, செல்பிஷா இருக்கக்கூடாது. அதனாலதான் வந்து இதை வந்து எல்லாருக்கும் காட்டுறேன். ஓம் நம சிவாய. இதை வந்து நீங்க பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து அனைத்தும் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து கிடைக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அது இல்லாம அடியார் வந்து ஒரு முருக பக்தர், சிவபக்தர். நீங்க வந்து வேல் ஒண்ணு வச்சுக்கோங்க. வேலை விரும்புறவங்க வெற்றி வேல் முருகனுக்கு கரோகரா, சக்தி வேல் முருகனுக்கு கரோகரா, வீர வேல் முருகனுக்கு கரோகரா, கந்த வேல் முருகனுக்கு கரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு கரோகரா, பழனி முருகனுக்கு கரோகரா, கந்தக்கோட்டை முருகனுக்கு கரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு கரோகரா, பாம்பன் சுவாமி கோவிலில் உள்ள முருகனுக்கு கரோகரா, சிங்காரவேலருக்கு கரோகரா. இப்படி வந்து நீங்க எப்படி வேணாலும் முருகனை வந்து வழிபடலாம். ஒரு வேல் ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த வேலை வந்து உங்களுடைய தரிசனத்துக்கு தான் காட்டுறேன். நீங்க வந்து காலையில எழுந்த உடனே நீங்க அன்றாட வாழ்க்கைய தூங்கும் போது வெற்றி வேல் முருகனுக்கு கரோகரான்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே வெற்றியே நடக்கும். வேலை இருக்கும்போது உங்களுக்கு பயம் எதுவும் வேண்டாம். பிற மதத்தினர் வந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து மசூதிக்கு போயிட்டு வரலாம். அந்த 5 வேளை தொழுகிற அந்த அவங்களுடைய ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, வழிபாடுகள். அதை வந்து அவங்க தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம். அல்லது அது இல்லாம பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் அடிக்கடி. இதெல்லாம் வந்து இந்த வழிபாடுகள், வழிபாடு தலங்களுக்கு சென்று வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மனசுல வந்து பல விஷயங்கள் இருக்கும். நம்மள நல்ல வழியா வழிநடத்தி செல்றது வந்து இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களும் வழிபாடுகளும் தான். சரிங்களா? அதுல மாற்று கருத்தே கிடையாது. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட பரவாயில்ல. அவங்க வந்து ஒரு நல் வழியில போய் நல்லதை மற்றவங்களுக்கு எல்லாம் செஞ்சாலே அவங்களுக்குள்ளேயே இருக்கிற கடவுள் அவ்வளவுதான். சரிங்களா? நல்லது செஞ்சுட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரான்னு சொல்லலாம். அடியன் வந்து வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவேன். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுவேன். கரெக்டுங்களா? வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம வந்து காணொலியில போவோம். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிடத்துக்கு மேல 7 நிமிடம் 14 செகண்ட் ஆயிப்போச்சு இப்போ நொடிகள். இது வந்து டைம் வேஸ்ட் கிடையாது. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணியே போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா எவ்வளோ ரோட்ல போகும்போது, தெருக்கல்ல போகும்போது நம்ம காதுல எவ்வளவோ ஒலிக்குது, கண்டதெல்லாம் வருது, மனசு கஷ்டமாவும் இருக்கும், எல்லாம் பாதிப்புலாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை எடுத்து கூறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் எடுத்து சொன்ன உடனே உங்களுக்குலாம் நல்லா இருக்கு இல்லைங்களா? அது இல்லாமல் யோகா பற்றி வேற சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய கைபேசி எண் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கின்றேன். 9840104526. அடியனின் பெயர் யோகரத்னா ரவி. நீங்க கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வருவேன். உங்களுடைய அழைப்புக்கு அடியன் வந்து காத்து கொண்டே இருக்கின்றேன். இப்ப நம்ம நேரடியாக வந்து காணொளி உள்ள போவோம். முகப்பருவுக்கு நிவாரணம் போங்களா? இதுல ஒன்று, முகத்தில் இருக்கின்ற செபாஷியஸ் சுரபிகளில் இருந்து சுரக்கும் சீபம் என்னும் எண்ணெய் கசிவு முகத்தோலின் மீது படிவதால் பலவிதமான ரசாயன மாற்றங்களுக்கு உட்பட்டு அவை முகப்பருவாக மாறுகிறது. சரிங்களா? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முகப்பரு இருந்தால் உடனே கிள்ளிலாம் வந்து அப்படியே கிள்றது, அப்படி பண்றது, இப்படி பண்றது, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. முகப்பரு இருந்தா அந்த மாதிரி நீங்க கிள்னீங்கன்னா பெரிய விளைவுகள் உண்டாகும். உங்க வீட்டுல நம்ம புதினா எல்லாம் செய்யறோங்களா, சட்னி எல்லாம் புதினா எல்லாம் செய்யறீங்களா, அந்த புதினா இலை இருந்தா அதை நல்லா அரைச்சி, மையா அரைச்சி, அந்த புதினா உடைய அந்த அரைச்சதை வந்து எடுத்து நீங்க முகப்பருவில் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் வேப்பலை பொடி, அது கூட இந்த மஞ்சத்தூள், சந்தனம் சேர்த்து நீர் விட்டு நல்லா நல்லா குழைத்து பருக்கள் மீது பூசலாம். அதாவது வேப்பலை பொடி, மஞ்சள் தூள், சந்தனம், இது கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அப்படியே விடுங்க. லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு சொட்டா தண்ணி விட்டு அதை நல்லா குழைச்சி நல்லா குழப்பா ஆன பிறகு அதை எடுத்து பருக்கள் மேல பூசி வரலாம். உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேப்பலை பொடி, புதினா பொடி, துளசி பொடி, இதை வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு
ஒன்றுலேயும் ஒரு 10 கிராம், அதாவது வேப்பலையில் ஒரு 10 கிராமு, புதினால ஒரு 10 கிராமு, துளசி பொடியில் ஒரு 10 கிராம் எடுத்து, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி அதில் போட்டு சந்தனம் போல நல்லா அரைச்சிக்கோங்க. அதை குழைச்சி முகத்தில் நீங்கள் தடவலாம். அதாவது வேப்பலை, புதினா, துளசி இந்த பொடியை வந்து ஒன்றுலேயும் ஒரு 10 கிராம் எடுத்துங்க. கொஞ்சோண்டு சுடு தண்ணி கொஞ்சோண்டு போட்டு, தேவையான அளவு சுடு தண்ணி போட்டு நல்லா குழைச்சி, அதை வந்து என்ன பண்ணலாம், சந்தனம் போல் நல்லா சந்தனம்லாம் எப்படி பூசிப்போம் அந்த மாதிரி வந்து நல்லா அப்படி எடுத்து சந்தனம் பூசுற மாதிரி எடுத்து அங்கங்க நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா முகப்பருவை வராம தடுக்கலாம். ஆனா இத வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க தடவலாம தவிர கண்ணுக்கு அடியில வந்து தடவாதீங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நல்லா குளிர்ந்த தண்ணியில வந்து முகத்தை நீங்க கழுவிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 நாள் நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், பருக்கள் மறைஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அருகம்புல் பொடி, குப்பை மேனு இலை பொடி, இது ரெண்டுத்தையும் வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நைட்ல இரவுல பருக்கள் மேல வந்து மருந்து போல இரவுல போட்டு காலை அலம்புங்கள். தொடர்ந்து 2-3 நாள் செஞ்சீங்கன்னா பருக்கள் மறையுமா. எதை? இந்த அருகம்புல் பொடியும் குப்பைமேனி பொடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அருகம்புல் சாறு இருக்கு இல்லைங்களா, அது கூட கொஞ்சம் பன்னீர், பப்பாளி பழம் சேர்த்து பிசைஞ்சு முகத்தில் தடவிடுங்க. அது உலர்ந்தவுடன் கழுவி வர வெயிலால் ஏற்பட்ட கருமை அகன்று முகம் பளபளப்பாகும். இது அருகம்புல் சாற்றுடன் சிறிதளவு பன்னீர், பப்பாளி பழம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு முகத்துல தடவினீங்கன்னா அது உலர்ந்தவுடன் நல்லா கழுவிடுங்க. அதனால வெயில்ல ஏற்படுற அந்த கருமை இருக்கு இல்லையா, கருப்பாகுதுங்களா பேசலாம், அப்படியே அங்கங்க கருப்பாயிடும் வெயில்ல நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, அது வந்து பளபளப்பாகும். அதே மாதிரி இந்த மேல சொன்னோம் பாத்தீங்களா, அதை வந்து மேற்படிக்குரிய அந்த கலவையை வந்து நல்லா அரைத்து நல்லா வடிகட்டி குடிக்கலாம். சிறுநீரக நோய்கள் குணமாவதுடன் உடலும் முகமும் அழகு பெறும். இது தடவுறது மட்டும் இல்லாம நீங்க குடிக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, ஊமத்தப்பூவை நல்லா கசக்கி பருக்கள் மீது 10 மாதிரி போடலாம். போட்டீங்கன்னா அதே மாதிரி எலுமிச்சப்பழம் இலை இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சப்பழம் இலை எங்க எலுமிச்சப்பழம் மரம் இருக்கும், இல்ல நாட்டு மருந்து கடையில பச்சை கடையில போய் கட்டிங்கன்னா எலுமிச்சப்பழம் இலைய கட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதையும் வந்து அரைத்து பூசலான்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதிக்காய், சந்தனம், மிளகு இவை 3ஐயும் சம அளவு எடுத்து அரைத்து முகத்தில் பூசினால் பருத்தொல்லை போகும்ன்றாங்க. சில பேர் வந்து வெள்ளை பூண்டையும் அதை மட்டுமே அரைத்து கூட பூசுவாங்களாம். நீங்க ஜாதிக்காய், சந்தனம், மிளகு இந்த 3ஐயும் சம அளவு எடுத்து அரைத்து முகத்தில் பூசலாம், பருக்கள் தொல்லை வராது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, வெள்ளை பூண்டு இருக்குங்களா, வெள்ளை பூண்டு அந்த பூண்டை மட்டும் அரைத்து பூசுவார்கள். அதே மாதிரி தேன் மெழுகையும் சர்க்கரையும் சேர்த்து குழைத்து அதை முகப்பருவில் மீது இட்டு வர விரைவில் அவை மறைந்துவிடும், முகம் பொழிவு பெறும். இன்னொன்று குறிப்பு பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. வாரம் 1-2 நாட்கள் அகத்திக்கீரையை உணவில் சேர்த்து வந்தாலும், தினசரி ஒரு துண்டு பப்பாளி பழம் சாப்பிட்டாலும் முகம் வசீகரம் அடைந்து பருத்தொல்லையில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். பாருங்க, அகத்திக்கீரையெல்லாம் வந்து
நிறைய பேர் வந்து பயன்படுத்துறதே இல்லை. அதனால அகத்திக்கீரையை வந்து வாரத்துல ஒரு 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 நாளாச்சும் சாப்பிடுங்க. அதே மாதிரி பப்பாளி பழமும் சாப்பிடுங்க. அங்கங்க சேலட் மாதிரி விற்கிறாங்க பாத்தீங்களா பப்பாளி பழம். அவங்களுக்கும் ஒரு வியாபாரம் கொடுத்த மாதிரி இருக்கும். போயிட்டு ஒரு கப் பப்பாளி பழம் வாங்கி சாப்பிடுங்க. முகமும் வந்து வசீகரமா இருக்கும். பருத்தொல்லையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா துளசி ஒரு 4-5 இலை எடுத்துக்கோங்க. வேப்பந்தளிர் அது சின்னதா இருக்கு பாத்தீங்களா, வேப்ப மரத்துல வேப்ப இலை இருக்குல்ல, அதுல வந்து வேப்பந்தளிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடலை மாவு ஒரு தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு அரை தேக்கரண்டி கலந்து அரைத்து கொள்ளுங்க. இந்த விழுதை பருக்களின் மீது போட்டு 5 நிமிடம் கழித்து மிதமான சுடு தண்ணீரில் கழுவுங்கள். தோல் மிருதுவாகி பருக்கள் மறையும். பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. துளசி இலை அப்படியே பார்த்தசாரதி கோயில் எங்கேயாவது கோயிலாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லயே சில பேர் துளசி வளர்க்குறீங்க. ஆனால் அதை அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. இந்த துளசி எல்லாம் வந்து பயன்படுதுங்க. துளசி இலையில ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. வேப்பந்தளிர், கடலை மாவு இருக்குது, அதுல வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு தேக்கரண்டி, அப்புறம் கூடவே கொஞ்சம் எலுமிச்சை சாறு அரை தேக்கரண்டி கலந்து அரைச்சிக்க வேண்டியதுதான். அரைச்சிட்டோம்னா இந்த விழுதை வந்து பருக்களின் மீது போட்டு 5 நிமிடம் கழித்து மிதமான சுடு தண்ணீர், அதை கொதிக்க கொதிக்க எடுத்து ஊத்திடாதீங்க முகத்துல. வெதவெதப்பா இருக்கு இல்லைங்களா, மிதமான சுடு தண்ணீரில் கழுவணும். தோல் மிருதுவாகி பருக்கள் மறையும். நீங்க கொதிக்க கொதிக்க போட்டீங்கன்னா தோல் வந்து வெந்து போயிடும். நடுவில் வந்து ஒரு நகைச்சுவை, ஓகேங்களா. நல்லா வெதவெதப்பா இருக்கிற தண்ணியில போட்டு நல்லா நீங்க வந்து ஃபேஸை வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பருக்கள், தோல் மிருதுவாகி பருக்கள் மறையும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டையின் வெள்ளை கருவுடன் நல்லெண்ணெய் சேர்த்து பருக்களின் மீது தடவலாம். நாட்டுக்கோழி முட்டை, அந்த நாட்டுக்கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து அதுல இருக்கிற அந்த வெள்ளை கருவுடன் நல்லெண்ணெய் சேர்த்து பருக்களின் மீது தடவலாம். இவ்வளவுதாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய, அதில் பார்த்தீங்கன்னா துளசி, பப்பாளி பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பலம், இளந்தளிர், அப்புறம் ஜாதிக்காய், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டிலேயே கூட இருக்கும். ஆனால் வந்து நம்ம உபயோகப்படுத்தல. வேப்ப மரத்துக்கிட்ட போயிட்டு இளந்தளிரை வந்து பிச்சை எடுத்துக்க வேண்டியதுதான். நமக்காக தான் இதெல்லாம் வந்து வளருது மக்களே, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முகப்பருவம் வந்ததுன்னா அதை அப்படியே பிடிச்சி அழுத்துறது, கிள்றது, அதை இது பண்றது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா அது வந்து வேற மாதிரி ஆயிடும் முகம். அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து முகப்பருவம் வந்ததுன்னா அவங்க ரொம்ப அதிகமா ஆயிடுது முகத்துல. ஸோ முகம்லாம் ஷைனிங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான பொருட்கள், அந்த பன்னீர், இதெல்லாம் போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளசி, அருகம்புல் சாறுன்றாங்க, பப்பாளின்றாங்க. பாருங்க இதெல்லாம் வந்து எளிதா நம்ம கிட்டே இருக்கு. அதனால இதுக்கு வந்து நான் ஒரு மருத்துவர் அல்லன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்களே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்க வீட்லயே இருக்கு. பக்கத்துலயே பழக்கடையில பப்பாளி பழம் கிடைக்குது. அது சாப்பிடலாம், போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ பருக்களே உங்களுக்கு வராது. நீங்க அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான குறிப்புகளுடன் தாங்கி அடுத்த எபிசோட்லயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ குறிப்புகளை, அதாவது மருத்துவ குறிப்புனா என்னது, உங்களிடமே இருக்கின்றது. உணவே மருந்து, சரிங்களா. அது கீரை வகை, அகத்திக்கீரை எல்லாம் பயன்படுத்துங்க. வாரத்துல ஒரு நாளாச்சும் பயன்படுத்துங்களேன். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அகத்திக்கீரையை பயன்படுத்துங்க. அப்புறம் முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க ஒரு தடவை. ஒரு தடவை மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க. சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வேற கரிசலாங்கண்ணி கீரை, எவ்வளோ கீரைகள் இருக்கு. எல்லாத்துலயும் வந்து அற்புதமான பலன்கள் இருக்கு. நம்ம தான் வந்து அதை பயன்படுத்தணும். காய்கறி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எல்லாமே இருக்கு, சரிங்களா. கிராமப்புறத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண் எதிரிலேயே அருகம்புல்லாம் வளைஞ்சிட்டு இருக்கும். அதை யாரும் யூஸ் பண்றதே இல்லை. பிள்ளையார் கோயிலுக்கு மட்டும் அருகம்புல் ஒரு கட்டு வாங்கிட்டு போறோம், சரிங்களா. அந்த கோயில்ல போனா அவங்களும் நம்மளுக்கு கொஞ்சம் அருகம்புல்ல தராங்க. அந்த அருகம்புல்லை எடுத்துட்டு வந்து நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதானே. அற்புதமானது அல்லவா. நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோடு அனைவரும் நீடோடி வாழ்வீங்க, சரிங்களா. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, சரிங்களா. நன்றி மக்களே.